இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ கத்துன உடனே பயப்படுறதுக்கு நான் ஒன்னும் வீட்டு வேலைக்காரன் இல்லை. ககன் 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 ககன். எங்க அம்மா தெரிஞ்சோ தெரியாமையோ எனக்கு ஒரு நல்ல பேரை வச்சிருக்காங்க, ககன். அர்த்தம் தெரியும்ல, ஆகாயம். எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டா மின்னல் மாதிரி மின்னுவேன். இடியாயிடுச்சு தாக்கு, இடியாயிடுச்சு தாக்கு, இடியாயிடுச்சு தாக்கு, இடியாயிடுச்சு தாக்கு. அம்மாவையும் அத்தையும் பாருங்க. ஏன் அவங்க என்ன பண்றாங்க? பாருங்க பாட்டி. என் புருஷன் இவ வீட்டுக்கு வந்திருக்காருன்னா உங்களுக்கு புரியலையா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு? இப்படி ஒருத்தி இந்த இடத்துல தங்க வச்சிருக்கீங்களே, இந்த காலையில நீங்க எதுக்கு இருக்கீங்க? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இவ்வளவு ஒரு பொண்ணு தானே, பொண்ணா இருந்துட்டு இப்படி பேசுறா. என்ன 3 பேரும் போன்ல சீரியல் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? டிவிலயே பார்க்கலாம்ல. நீயே பாருடி இந்த சீரியல. ஏதாவது புது சீரியல் வந்திருக்கா? ஆமாமா, நீயும் அத்தையும் வில்லிங்க. நானும் அத்தையும் வில்லியா? என் புருஷனை உன் பின்னாடி சுத்த வச்சுக்கிட்டு எனக்கு என் பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்றியா? என்னம்மா எல்லாரும் பதட்டமா இருக்கீங்க, என்னாச்சு? இத ஒருவாட்டி நீயே பாரு. உனக்கு கொஞ்சமாவது வெட்கம் இருந்தா அவரே வரேன்னு சொன்னாலும் வீட்டுக்குள்ள நீ அவரை விடக்கூடாது. யாரோ போன்ல இதை எடுத்து போட்டுட்டாங்கங்க. யார் எதுக்கு பண்ண போறாங்க? மொத்தத்தையும் நீங்க தான் பண்ணிருக்கீங்க. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நீ பேசாத. 10 பேர் பாப்பாங்கன்ற காமன் சென்ஸ் கூட இல்லாம அன்னைக்கு கோயில்ல வந்து சண்டை போட்டேன். சொல்லாம கொல்லாம சாரதா வீட்டுக்கு வந்து தெருவுல இருக்கிறவங்களுக்கு முன்னாடி அவளை அவமானப்படுத்துறீங்க. வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாம பாவம் சாரதா எவ்வளவு வேதனை பண்றாளோ என்னமோ. டேய், ஆன்ட்டி சூப்பரா இருக்கால்ல? ஆமாத்தல. போன்ல பாக்குறத விட நேர்ல பாக்கும்போது செமையா இருக்கால்ல? சரியா சொன்னதல. ஏய், என்னடா பேசிட்டு இருக்கீங்க? என்னது? என்ன இருக்கு அதுல? குடிங்க. என் புருஷனை உன் பின்னாடி சுத்த வச்சுக்கிட்டு எனக்கு என் பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்றியா? என்ன வீடியோ அது? ஆஹா, ஒண்ணும் இல்ல. என்னன்னு காட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன வீடியோ அது? இங்க கூட. ஆஹா, அது என் புருஷனை உன் பின்னாடி சுத்த வச்சுக்கிட்டு எனக்கு என் பிள்ளைங்களுக்கு துரோகம் பண்றியா? இப்படி ஒருத்தி இந்த இடத்துல தங்க வச்சிருக்கீங்களே, இந்த காலையில நீங்க எதுக்கு இருக்கீங்க?
உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருந்ததுன்னா அவர் வரேன்னு சொன்னாலும் நீ வீட்டுக்குள்ள விட்டுருக்க கூடாது. ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இப்ப நார்மலா இருந்தீங்கன்னா ஏமா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதா? அது வந்து தம்பி ராதிகா, வேண்டான்னு சொன்னல. ஒண்ணும் இல்ல ககன். அதனாலதான் இந்த வீட்டுக்கு உங்களை வர வேண்டாம்னு சொன்னேன். எங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டியா? எதுக்கு எங்களை டார்ச்சர் பண்ற? உன்னை யாரு எங்க வீட்டுக்குள்ள வர சொல்றது? எதுக்கு வந்த? எங்க மானத்தை வாங்குறதுக்கா இல்ல உயிரை எடுக்கிறதுக்கா? டேய் எல்லாரும் பாக்குறாங்கடா. நீ உள்ள வா. பாக்கட்டும். உன் மரியாதை போயிடும் யோசிக்கிறியா? அதுலடா நான் சொல்றத. முடியாதியா? கேட்க முடியாது. வேண்டாம். உன்னோட சீப் எக்ஸ்பிளனேஷன் கேட்கறதுக்கு நான் இங்க வரல. எதுக்கு எங்க பின்னாடியே துரத்தி எங்களுடைய உயிரை வாங்கிட்டு இருக்க? அது கேட்கறதுக்கு தான் இங்க வந்தேன். ஹோமத்துக்கு என்னால ஏன் வர முடியலன்னு சொல்லிட்டு போலான்னு வீட்டுக்கு வந்தேன்டா. உன்னோட நிழல் பட்டாலே எங்களுக்கு கஷ்டம் ஆரம்பிச்சிருதியா? ஆனா இப்போ நீ எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுனால எங்க அம்மா கண்டவங்க கிட்ட பேச்சு வாங்க வேண்டியதா போயிடுச்சு. நாங்க தான் வேண்டான்னு விலகி போறோம்ல. எதுக்கு எங்களை சுத்தி சுத்தி வேண்டான்னு விலகி போனதுக்கு அப்புறமா உயிரை வாங்கிட்டு இருக்க? நீ செஞ்ச இந்த காரியத்துக்கு இப்ப எங்க அம்மாவால தெருவுல தலை நிமிர்ந்து கூட நடக்க முடியலையா? உங்க வீட்டாளுங்க பேசின பேச்சுக்கு எங்க அம்மா இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டல. அன்னைக்கு எங்களை வெளியில துரத்தி விட்டுட்டு இன்னைக்கு மறுபடியும் எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலடா. நீ எதையுமே எதிர்பார்க்க மாட்டியா? உன் தேவைக்கு ஏத்த மாதிரி உன்னை நீ மாத்திக்கிட்டு போயிருவ. நீ செய்யற காரியத்துக்கு நாங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்.